பிரீமியம் மாடல் மிஷின் தான் பார்க்க போறோம். ஜாகரி பவுடருங்க, நாட்டு சக்கரை பேக் பண்ற மிஷின் தாங்க. பாத்தீங்கன்னா சூட்டு மாடல் மிஷின், இன்னொன்னு காலர் மாடல் மிஷின். காலர் டைப், அதுவும் ரெக்டாங்குலர் ஷேப் காலர் டைப் பேக்கிங் மிஷின் தான். கெசட் டைப்புங்க, 3-in-1 மாடலுங்க. இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டா ரொம்ப ரிஸ்கான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரைங்க. ஏன்னா வெப் அலைனர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது எம்ஆர்பி, அதாவது ரேட் என்ன, எப்ப பேக் பண்ணது, பேக்கிங் டேட், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316L கிரேடு யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. இது எவ்வளவு வெயிட் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க டிஸ்டன்ஸ்ல மானிட்டர் பண்ணலாம். நீங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாத்தா வேலை செய்தாலே நீங்க செக் பண்ணலாங்க. 150 மைக்ரான் திக்னஸ் இருக்குங்க. எவ்வளவு அட்வான்ஸ் பிரீமியமா பேக் பண்ணி பாருங்க. Icon of Tamil Nadu. This is Weebs. நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயணன். இன்னைக்கு நம்ம கம்பெனில பாரு ஒரு அட்வான்ஸ்ட் டாப் எண்ட் பிரீமியம் மாடல் மிஷின் தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்துட்டு இந்த மிஷின் தாங்க. அது என்ன பிரீமியம் டாப் எண்ட் அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒன்னொன்னா போலாம். இப்போ இந்த மிஷின் நம்ம எந்த பொருளுக்காக பேக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகரி பவுடருங்க, நாட்டு சக்கரை பேக் பண்ற மிஷின் தாங்க. இப்போ இந்த மிஷின்ல பேக் பண்ண ஒரு பாக்கெட்டோட சாம்பிள் ஜாகரி பவுடர் பேக் பண்ற மிஷின். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இந்த டாப் அண்ட் அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு சொன்னோம். ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் மிஷின்ல 2 வகை மாடலா மேஜரா ஆக்குபை. ஒன்னு பாத்தீங்கன்னா சூட்டு மாடல் மிஷின், இன்னொன்னு காலர் மாடல் மிஷின். ஒரு சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா சூட்டு மாடல் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி காலர் மாடல் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆனால் சூட்டிலே இருக்கிற எல்லா வகையான வெரைட்டியும் மேனுஃபேக்சர் பண்றதும், காலர் மிஷின்ல பாத்தீங்கன்னா காலர்ல இருக்கிற எல்லா வகையான வெரைட்டியும் மேனுஃபேக்சர் பண்ற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும்தாங்க. இது சம்பந்தமா ரெகுலரா நம்ம கம்பெனியோட யூடியூப் அபிஷியல் சேனல் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ இந்த மிஷின் பாத்தீங்கன்னா அப்படி என்ன இந்த மிஷின்ல அட்வான்ஸ் மாடல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்துருக்க இந்த மிஷினோட பேர் என்னன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 4 ஹெட் வயர் மிஷின். அதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயுமே அட்வான்ஸ்டு மாடல் காலர் டைப், அதுவும் ரெக்டாங்குலர் ஷேப் காலர் டைப் பேக்கிங் மிஷின் தான் பார்க்க போறோம். இது நார்மல் காலர் மட்டும் இல்லைங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கெட் பார்த்தோம் ஒரு பிரீமியமா கெசட் டைப்புங்க. அதாவது இது ரொம்ப அட்வான்ஸ்டு ரொம்ப ஹை காஸ்ட் பிரீமியம் மாடல் நம்ம சொல்லலாம். பாத்தீங்கன்னா சைட்ல கெசட் மாடலுங்க. இது நார்மல் பேக்கெட்ஸ் இல்ல, கெசட் டைப் ஆஃப், அதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கெசட் டைப் பேக்கிங் மிஷின் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது. இப்போ இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாகரி பவுடருக்காக டிசைன் பண்ணிருக்கிறோங்க. அப்போ இந்த மிஷினை ஜாகரி பவுடர் மட்டும்தான் பேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம கீழே என்ன பண்ணிருக்கோம்னா இந்த அட்வான்ஸ்டு காலர் மாடல் மிஷின் கொடுத்துருக்கோம். மேல பாத்தீங்கன்னா 3-in-1 மாடலுங்க. இந்தியாலேயே முதல் முறையா 3-in-1 மிஷினை சக்சஸ்ஃபுல்லா கொடுத்த ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி பெருமையா சொல்லலாங்க. விஐபி மிஷின்ஸ் மட்டும்தாங்க. அதாவது 3-in-1 மிஷின் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ரகம் கடுகு, மிளகு, சீரக, வெந்தயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மளிகை பொருள் ரகம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி இந்த மாதிரி மசாலா பவுடர். மூணாவது ரகம் கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கம்மு மாவு, கேழ்வரகு மாவு, புட்டு மாவு இந்த மாதிரி பவுடர் ரகங்க. ஆனால் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரைக்கு கொடுத்தோம். அப்போ இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டா ரொம்ப ரிஸ்கான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரைங்க. ஏன்னா ஒட்டக்கூடிய தன்மை அதிகம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவா இருந்துச்சுன்னா இந்த மிஷின்ல 100% சூட் ஆகிடும். இப்போ இந்த நாட்டு சக்கரை ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒட்டக்கூடிய தன்மை இருந்தும் அந்த பொருளை மிஷின்ல எங்கேயும் ஒட்டாத அளவுக்கான ஒரு ஹை குவாலிட்டியான பேட்டர்ன் நம்ம மிஷின்ல என்ன பண்ணிருக்கோம், ரெடி பண்ணி இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அடுத்தது டாப் எண்ட் மாடல் மிஷின் நம்ம அப்படி சொன்னோம். அப்படி என்னங்க டாப் எண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மிஷின்ல அட்வான்ஸ்டு வெப் அலைனர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது கவர் எந்த பக்கம் மூவ் ஆனாலும் பெர்ஃபெக்டா நமக்கு என்ன ஷேப், என்ன டிசைன் எப்படி வேணுமோ அதை அப்படியே கரெக்டா கொண்டு வரதுக்காக வெப் அலைனர் சிஸ்டம் இந்த மிஷின்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஒரு பாக்கெட்டை என்னதான் நீங்க தரமா பேக் பண்ணி மார்க்கெட்ல கொடுத்தாலும் அதுல இருக்க வேண்டிய மேட்டர் பாத்தீங்கன்னா அதாவது கண்டென்ட், எம்ஆர்பி, அதாவது ரேட் என்ன, எப்போ பேக் பண்ணது, பேக்கிங் டேட், எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கம்பல்சரி ஒரு பேக்கெட்ல இருக்கணும். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா நம்ம இருக்கும்.
ஆன்லைன் இன்ஜெட் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் கான்டாக்ட் பாட் இருக்கிறதுல ஹை எண்டுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316L கிரேடு யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. இதெல்லாம் எதுக்காகனா இந்த மாதிரி ஹை கிரேடு ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் பேக் பண்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா நம்ம என்ன நம்மளே டிசைன் பண்ணி இந்த மிஷின் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 1 கிலோ நாட்டு சக்கரை அதாவது ஜாகரி பவுடர் பேக் பண்றாங்க. ஆனா இதே மிஷின்ல உங்களுக்கு 50 கிராம் வேணுமா, 100 கிராம் வேணுமா, 200 கிராம் வேணுமா, 1/4 கிலோ வேணுமா, 1/2 கிலோ வேணுமா, உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம்னா இந்த மிஷின்ல வெயிட் செட் பண்ணி பேக் பண்ணலாம். இப்ப ஆரம்பத்துல இந்த மிஷின் சொன்ன இந்த மிஷினோட பேர் என்ன, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 4 ஹெட் வேயர் மிஷின். அதாவது இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம டேங்க்ல வந்து பொருள் லோட் பண்ண போறோம். அதாவது நம்ம என்ன பொருள் பேக் பண்ண போறோமோ அந்த பொருள் லோட் பண்ண போறோம். அந்த பொருள் 4 வழியா தனித்தனியா ப்ராடக்ட் வந்து வெயிட் போடும்போது அந்த 4 இடமும் தனித்தனியா வெயிட் போட்டதை நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தே மானிட்டர் பண்றதுக்காக இங்க வந்து தனியா ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா எவ்வளவு வந்து வெயிட் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து மானிட்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மாடல் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்கிரீன் எதுக்காகனா நான் எல்லா வீடியோஸ்ல அடிக்கடி சொல்லுவேன், நீங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்த்தா வேலை செய்தாலே நீங்க செக் பண்ணலாங்க. அது மட்டும் இல்ல, சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சவங்க படிக்காதவங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்றதுக்காகவே நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அட்வான்ஸ் மாடல் டச் ஸ்கிரீன் அதுலயும் அட்வான்ஸ் மாடல் ப்ரோக்ராம் வந்து செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம பேக் பண்றது இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வந்து அது கெசட் டைப்ல பேக் பண்றோங்க. ஒருவேளை ஒரு சிலவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் நாங்க வந்து சரமா போட முடியுமா, மாலையா போட முடியுமான்னு கேட்பாங்க. கெசட் டைப்ல யாரும் போடுறதுல ஒரு வேலை சார் நாங்க சரமா பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் இந்த மிஷின்ல வந்து அந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணி கொடுக்குறோங்க. இந்த மிஷின்ல அடுத்த ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்ப நம்ம கையில இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்கெட் பார்த்தோன்னு ரொம்ப டாப் அண்ட் பிரீமியமா இருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த கவரோட திக்னஸ்ங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 மைக்ரான் திக்னஸ் இருக்குங்க. ஆனா இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50 மைக்ரான் யூஸ் பண்ணலாம், 60 மைக்ரான், ஏன் நடுவில் 55 மைக்ரான், இந்த மாதிரி 50ல இருந்து 60 70 கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிக்கிற எந்த வகையான மைக்ரான்ஸ் திக்னஸ் உள்ள கவராக இருந்தாலும் நம்ம கம்பெனியில் தயாரிக்கிற எல்லா வகையான பேக் மிஷினும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா பிரீமியமா பேக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு லைவ் டெமோ தான் நம்ம கையில இருக்கிற ஒரு பாக்கெட். அப்போ நம்ம சொன்ன மாதிரி 50 மைக்ரானோ 60 மைக்ரானோ இந்த மாதிரி 150 மைக்ரானோ எந்த வகையான மைக்ரான் இருந்தாலும் அந்த கவரை ப்ராப்பரா சீல் பண்ணதுக்கூடிய ஹை டென்சிட்டி மாடல் ஹீட்டர்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஹீட்டரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டி மாடல் ஆஃப் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இந்த மிஷின்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த மிஷின் மட்டும் இல்லைங்க, நம்ம கம்பெனியில் தவிர எல்லா வகையான பேக்கிங் மிஷினும் இந்த பேட்டர்ன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சிலவங்க இந்த மாதிரி ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் பேக் பண்றவங்க என்ன கேட்பாங்க, சார் நம்ம நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், எதிர்காலத்தை நோக்காத ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸா இந்த பேக்கிங் மிஷின் நம்ம என்ன பண்றோம், நைட்ரஜன் ஆப்ஷனுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இப்பவே செஞ்சு கொடுத்துருங்க. அதாவது ஒயரிங்கோ ப்ரோக்ராமிங்கோ எல்லா வகையான ஆப்ஷனும் நைட்ரஜன் எப்போ வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் நம்ம கொடுத்துறோம். இந்த மிஷின்ல மட்டும் இல்லைங்க, நம்ம கம்பெனில மேஜரா இருக்கக்கூடிய எல்லா வகையான பேக்கிங் மிஷினும் இந்த ஆப்ஷன் கொடுத்துறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், டேங்க்ல வந்து எப்படி வந்து நம்ம நாட்டு சக்கரை அதாவது ஜாகரி பவுடர் எப்படி லோட் பண்றோம், எப்படி வந்து அது ப்ராப்பரா வெயிட் போட்டு பேக் பண்ணி வருது, அது இந்த மாதிரி ஒரு பிரீமியமா எப்படி பேக் பண்ணி சொல்லி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு அட்வான்ஸ் பிரீமியமா பேக் பண்ணி வருது பாருங்க.
அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி பேக் பண்றதுக்கான பேக்கிங் மிஷின் தான். அதுவும் ஒண்ணு இல்லைங்க, 2 வருஷம் ஃபுல் மிஷினுமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இப்ப நீங்க பாக்குற மிஷின்ல டாப் டு பாட்டுங்க, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பேரிங், மோட்டார், கண்ட்ரோல், பிஎல்சி, ஹெச்எம்ஐ, ஒயர் எது வந்தாலுங்க 2 வருஷம் ஃபுல் மிஷினுமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலே கடலூர் விஎம்சிஸ் மட்டும் தாங்க. நான் உங்க இன்ஜினியர் ஆதி நாராயணன்.